முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி சென்னை மெரினா கடலில் நடந்த படகு போட்டியில் படகுகள் ஒன்றை ஒன்று முந்திச் சென்று பார்வையாளர்களை கவர்ந்தன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி சென்னை மேற்கு மாவட்ட திமுக மீனவர் அணி சார்பில் மெரினா கடற்கரையில் படகு போட்டி நடத்தப்பட்டது. ஒரு படகிற்கு 3 மீனவர்கள் என 25 படகிற்கு மொத்தம் 75 மீனவர்கள் போட்டியில் பங்கேற்றனர். கடற்கரையில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகள் கடலுக்கு உள்ளே சென்று மீண்டும் கரைக்கு திரும்பும் வகையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் படகுகள் கடல் நீரை கழித்தபடி ஒன்றை ஒன்று முந்திச் சென்றன. இந்த போட்டியில் அயோத்தி நகரைச் சேர்ந்த மதுரை பாண்டி முதல் பரிசு வென்றார். அவருக்கு 50,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. இதேபோன்று 2ஆம் இடம் பிடித்த ஆறுமுகத்திற்கு 25,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த மாட்டாங்குப்பத்தைச் சேர்ந்த தேசப்பனுக்கு 10,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைத்து அணியினருக்கும் 10 கிலோ எடை கொண்ட மீன் பிடி வலை பரிசாக வழங்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரிலிருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்கும்போது டயர் வெடித்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. காலை 5:30 மணிக்கு ஜெய்ப்பூரிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் 15 நிமிடம் தாமதமாக வந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக தரையிறங்கும் போது விமானத்தின் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. ஓடுதளத்திலிருந்து விலகாத வகையில் விமானத்தை திறமையுடன் விமானி இயக்கினார். கடுமையான முயற்சிக்கு பிறகு விமானம் நிலைநிறுத்தப்பட்டது. டயர் வெடித்தது தொடர்பாக விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பயணிகள் இறங்குவதற்கு ஏதுவாக வாகனங்கள் தயாராக கொண்டுவரப்பட்டன. எவ்வித பாதிப்புமின்றி பாதுகாப்புடன் 165 பயணிகளும் விமானத்திலிருந்து அழைத்து வரப்பட்டனர். விமான நிலைய விசாரணை குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புகழ்பெற்ற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பஞ்சபூத தலங்களில் ஒன்றான இக்கோயிலில் பங்குனி திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 6ஆம் நாளில் உச்ச நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் ஜம்புகேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விண்ணதிரும் வகையில் சிவவாத்தியங்கள் முழங்க பக்தி முழக்கமிட்டு பக்தர்கள் தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர். நான்கு வீதிகளிலும் வலம் வந்த தேர்களைக் கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஏராளமான காவலர்கள் பணியமர்த்தப்பட்டனர்.